சார், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கடை எடுத்தது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நீ கடை எனக்கு கொடுக்கறத பத்தி பேசுறதுக்கு ஃபோன் பண்ணல. இன்னொருத்தர் கிடைச்சிருக்குன்னு சொல்லி என்ன வெறுப்பேத்த தான் ஃபோன் பண்ணிருக்கியா? சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. விஷயத்தை கேள்விப்பட்டீங்கன்னா நீங்க ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. என்ன சொல்ற? அந்த கவுன்சிலர் டைனோசர் குமாரை வச்சு நம்ம நடராஜ் தான் கடையை வாங்கியிருக்கான். என் மாமியார் கூட விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. இப்பவே ரொம்ப ஓவர் ஆடுறான் சார். அப்புறம் என்ன? இதையே சாக்கா வச்சு கடை எனக்கு கொடுத்துட வேண்டியதானே? இல்ல சார், இவங்களுக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா, அதை வச்சு அவங்க ரொம்ப மிரட்டுறாங்க. என்ன பண்றதுன்னு அத்திக்கு ஒன்னும் புரியல. நாளைக்கு காலையில 11 மணிக்கு பணம் வந்துடும். நீங்க வந்து எழுதி கொடுத்துட்டு போயிருங்க. நாங்க வார்த்தை மாற மாட்டோன்னு அந்த குமாரோட ஆள் வந்து சவடால் விட்டு போறான் சார். என்ன பண்றதுன்னு தெரியாம அத்திக்கும் டென்ஷன் தான். அந்த ராஸ்கல் இப்ப என் கூடவே விளையாட ஆரம்பிச்சிட்டானா? சார், நீங்க வேற. அவன் என் மாமியார்கிட்டயே போட்டு பாக்குறான். பெரிய கில்லாடி சார் அவன். நான் கூட அவனை சாதாரணமா நினைச்சிட்டேன். ஆனா உண்மையாவே நடராஜ் கிரேட் தான் சார். அவனை பத்தி பெருமை பேசதான் எனக்கு ஃபோன் பண்ணியா? இத பாருங்க, நான் உங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கேன். நான் இப்பவும் சொல்றேன், நாளைக்கு ஒரு நாள் வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது பண்ணி நீங்க உங்க கடையை திருப்பி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கடைசி செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண கூட நான் இருக்கேன். இதை விட வேற என்ன சார் வேணும்? நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இதுக்கு மேல முயற்சி நீங்க தான் எடுக்கணும். அப்படி முயற்சி எடுத்து கடையை கைப்பற்றதுக்கான வேலையை பாருங்க. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. சீக்கிரமா ட்ரை பண்ணுங்க. சரிங்க சார், வச்சிடுறேன். என்னங்க, என்னாச்சு? யார்கிட்டங்க போன்ல பேசிட்டு இருந்தீங்க? எங்க அந்த கடை போனா போயிட்டு போது விடுங்க. உனக்கு என்ன தெரியும்? ஒவ்வொரு நாளும் ரத்தத்தை சிந்தி அந்த கடையை டெவலப் பண்ண நான் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன். அது மட்டும் இல்ல, பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நாம ஒரு விஷயத்தை இழந்துட்டோம்னா அங்க ஆரம்பிக்கும் முதல் சருக்கு. அப்புறம் ஒவ்வொன்னா போய் கடைசியில எல்லாத்தையும் இழந்து ஓட்டாண்டியா நிக்கணும். இந்த துறைய இந்த விஷயத்துல தோத்துட்ட 4 பேருக்கு தெரிஞ்சா என் கௌரவம் என்ன ஆகுறது? நீ என்னடா சாதாரணமா போடா போதுன்னு சொல்லிட்டு இருக்க? பின்ன என்னங்க, நீங்க இப்படி இந்த கடையை பத்தியே நினைச்சிட்டு இருந்து உங்க உடம்ப கெடுத்துக்கிட்டீங்கன்னா அது மட்டும் எனக்கு கஷ்டமா இருக்காதாங்க? உங்களுக்கு பிபி சுகர்னு எல்லா பிரச்சனையும் இருக்கு. இதுல வேற எல்லாத்தையும் தூக்கி மண்டையில போட்டு அடைச்சுக்கிட்டு உங்க உடம்புக்கு எதனா ஆயிடுச்சுன்னா எங்களை எல்லாம் யாருங்க பாத்துக்குவாங்க? அதுக்காக தாங்க சொல்றேன், நீங்க முதல்ல உட்காருங்க. உட்காருங்க. பிபி ஏத்திக்காதீங்க, அமைதியா இருங்க. என்ன பண்றதுன்னு பொறுமையா யோசிங்க. அப்பா, அப்பா. என்னப்பா? கடை வாங்க போறது யார் தெரியுமா? அந்த பொறுக்கி நடராஜ் பா. என்னங்க சொல்றான் இவன்? ஆமா வசந்தா, நானே இப்பதான் விஷயத்தை கேள்விப்பட்டேன். அப்பா, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும்பா. உங்களுக்கு தெரிஞ்சுமா நீங்க சும்மா உட்கார்ந்திருக்கீங்க? அவனுக்கு போன் பண்ணி ஒரு காட்டி இருக்க வேணா? என்னப்பா விளையாடுறாங்களா? இவங்களே கடையை விக்கிற மாதிரி வித்து இவங்களே வாங்குவாங்களா? நம்மள வச்சு நக்கல் பண்றாங்களா? நீ கோவப்படாதப்பா, நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். மாமியார் மருமகனுக்குள்ள ஏதோ பிரச்சனையா? அதுக்கு நடுவுல அந்த கடையை அவன் மாமியாருக்கே தெரியாம ஆளை வச்சு வாங்கியிருக்கான். அவன் விலைக்கு வாங்கினது கூட நான் ஷாக் ஆகல. ஆனா அவ்வளோ பணத்துக்கு இவன் என்ன பண்ணா? அத சொல்லதாப்பா நான் வந்தேன். கவிதா அப்பா இல்ல, அதான் தேவேந்திரன். அவர் தான் பணம் கொடுத்து உதவுறாராம். அவரோட சப்போர்ட்ல தான் இவங்க எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா சொல்ற? கவிதா அப்பா பணம் கொடுத்தாரா? 1000 2000 கொடுக்கலாம். எதுக்கு இப்படி லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கணும்? அதான்ப்பா எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த சுந்தரியம் அந்த ஆளுகிட்ட போய் பணம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆளும் அதுக்கு நான் ஒரு ஆள் மூலமா கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லியிருக்காராம். அங்க என்ன நடக்குதுன்னே புரியலப்பா. எனக்கு ஒன்னும் புரியல. ஓஹோ, இந்த ஆள் கொடுக்குற பணத்தை வச்சுதான் ஆடுறாங்களா? சொல்லுங்க சார். பிரபு, நாளைக்கு காலையில சொன்ன டைமுக்கு ஜோதி உங்களுக்கு பணம் கொடுக்கலனா நீங்க கடையை அவனுக்கு கொடுக்க மாட்டீங்களா? கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் சார். இது அத்தையை கேட்காம நானே சொல்றேன். அப்ப நாளைக்கு அவன் உங்ககிட்ட பணம் கொடுக்க மாட்டான். என்ன சார் சொல்றீங்க? நான் சொல்றத மட்டும் நீ செய்.
நாளை காலையில ஜோதி உங்களுக்கு பணம் தர மாட்டான். அதனால நீ அவன் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ற. இமிடியேட்டா நான் உங்களுக்கு ஸ்பாட் கேஷ் கொடுக்குறேன். அதை வாங்கிட்டு எனக்கு அக்ரிமெண்ட்டை ஓகே பண்றேன். சார் பின்றீங்க சார். இது போதும் சார், மத்தத நான் பாத்துக்கிறேன். டைமுக்கு பணம் வரலனாவே எல்லாமே முடிஞ்சு போச்சு. அத்தை கிட்ட பேசி நான் சமாளிச்சுக்கிறேன். நாளை காலையில கடை உங்களுக்கு தான். சரிங்க சார், நீங்க எப்படி ஜோதியை பணம் கொடுக்க விடாம தடுப்பீங்க? அதெல்லாம் என் கவலை, நீ விடு, நான் பாத்துக்கிறேன். என்ன நட்ராஜ், உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிற? மா என்னம்மா நீங்க? நான் என்னமோ அங்க போய் தப்பு பண்ணிட்டு வந்த மாதிரி சொல்வீங்க போல இருக்கு. கட்டின பொண்டாட்டியை திட்டுறது தப்பு இல்லையாப்பா? திவ்யா அம்மா உனக்கு மாமியாரு, அவங்க வயசுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாமா? அதுக்கு திவ்யா என்ன புருஷனா மதிக்கலையே. அவங்க எல்லாருமே என்ன கடையில வேலை செய்யறவனா தானே பாக்குறாங்க. திவ்யா தப்பு பண்ணா பதிலுக்கு நாமளும் தப்பு பண்ணணும் ஏதாவது இருக்கா? மா, அவங்க அவ்வளவு அராஜகம் பண்றப்போ இவனை மட்டும் பேசாம இருக்க சொல்றியா? சித பார்மதி, நம்ம கிட்ட வீணா சண்டைக்கு வந்தா விட்டுட்டு வான்னு நான் சொல்லல. இது வழிய நாமளா போய் சண்டை போட்ட மாதிரி இல்ல இருக்கு. இருக்கட்டுமா, இப்ப அதுல என்ன இருக்கு? அவங்க இங்க வந்து சொன்னாங்கல்ல, முடிஞ்சா ஒரு கடையை வாங்கி உன் பையனை கல்லால உட்கார வைன்னு சவடால சவால் போட்டாங்கல்ல. இப்ப நம்மளால முடியும்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஐயோ, அது இல்ல குட்டி. இது யாரும் ரோட்ல போறவங்க வரவங்க போட்டுக்கிற சண்டை இல்ல. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிறது, விட்டு கொடுத்து போகணும். அதெல்லாம் முடியாது. நான் தான் பெரிய ஆளு, நான் சொல்றதை தான் நீ கேட்கணும்னு தொட்டதுக்கெல்லாம் செலுத்துக்கிட்டா குடுத்தனம் பண்ண முடியாது. கோர்ட் வாசல்ல தான் போய் நிக்கணும். மா என்னம்மா சொல்றீங்க? விட்டு கொடுக்கணும்னு நினைச்சதால தானே எல்லாத்தையும் மறந்துட்டு இத்தனை நாள் அவங்க வீட்டுல போய் இருந்தேன். சரி, இப்ப அதுல என்ன கெட்டு போச்சு? மா அவங்க ஓவரா பண்றாங்களே. ஏன்பா, விட்டு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் அதுல என்ன கிலோ கணக்கு லிட்டர் கணக்குன்னு அளவா பார்க்க முடியும்? உன் பொண்டாட்டிக்காக நீ விட்டு கொடு, சண்டை போடு. அது உங்களுக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட விஷயம். வயசுல மூத்த உங்ககிட்ட நீ இப்படி நடந்துக்க கூடாது. அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. அதை விட பெரிய தப்பு பண்ணி நான் அதை சரி பண்றேன்னு சொல்ல முடியுமா? நான் திவ்யாவை அப்படி பேசிட்டேன்னு என்கிட்ட சொன்னதும் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப கஷ்டமாயிடுச்சுப்பா. அவ நல்ல பொண்ணா தானே இருந்தா. நல்ல பொண்டாட்டியா, நல்ல மருமகளா, இந்த வீட்டு வாரிசு அவ வயித்துல சுமந்தவப்பா. ஏதோ போதாத காலம் நடுவுல கொஞ்சம் தப்பு நடந்து போச்சு. அதுக்காக இப்படி அவளை வெறுத்து பேசி திட்டிட்டு இருப்ப? அப்ப இத்தனை நாளா நீ உன் மனசுல திவ்யாவை என்னன்னு நினைச்சிட்டு இருந்த? என்னதான் சண்டை போட்டாலும் எப்பவும் நீ திவ்யா மனசுல புருஷனா தான் இருப்ப. இப்ப மட்டும் எப்படி வெறுத்து பேசுற? இல்லம்மா, நான் அவளை வெறுத்ததே இல்லை, வெறுக்கவும் மாட்டேன். கோவத்துல நான் கூட எவ்வளவு சண்டை போட்டிருக்கேம்மா, ஏன் அடிக்க கூட போயிருக்கேன். ஆனா உண்மையிலேயே மனசுக்குள்ள அவ தேவைன்னு தோணுனதே கிடையாது. அவ அவங்க அம்மா கைடன்ஸ்ல தலைகால் புரியாம ஆடிட்டு இருக்கா. அதையும் கேட்டு அவளும் தப்பு தப்பா ஆடிட்டு இருக்கா. அவளை எப்படியா திருத்தி இந்த வீட்டு கூட்டு வரணும் தானே இத்தனை நாள் நாங்க போய் அடிமை மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ எனக்கு நம்பிக்கை இருக்குமா? அவளை மாத்தி சுந்தரி அம்மா மருமகளா, உங்க மருமகளா நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். நான் கூட்டு வருவோமா? வருவேன்.
அம்மா அம்மா என்னாச்சு? திவ்யா என்னாச்சு? அம்மா நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு பதில் சொல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்னம்மா ஆச்சு? ஏய் திவ்யா என்னாச்சு? நீயாவது சொல்லு. ஏதாவது ப்ராப்ளமா? ஒரு ப்ராப்ளமும் இல்ல. இனியோட எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சு போச்சு. அம்மா இவ என்ன சொல்றா? வேணாம் நிம்மி, நான் பேசினேன்னா ஆத்திரத்துல ஏதாவது வார்த்தை கொட்டி தீத்துருவேன். ஐயோ எனக்கு டென்ஷனா இருக்கு. நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? என்னதான் ஆச்சு சொல்லுங்க. என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி இருக்காங்க? நடராஜ் இருக்காருல்ல, அத்தையும் திவ்யாவையும் ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு. அவருக்கு என்னதான் வேணுமா? அவர் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? அவருக்கு நல்லதான் பண்றோங்கிறத புரிஞ்சுக்கவே மாட்டாரா? எப்ப பார்த்தாலும் இவங்களை போட்டு கஷ்டப்படுத்திட்டே இருக்காரு. இதெல்லாம் வேணும்னே பண்றாரோ? ஆமா, வேணும்னு தான் பண்றாரு. பின்ன எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட அப்படி எல்லாம் பேசுவாரு? சரிம்மா அதை விடுங்கம்மா. அதையே சும்மா சும்மா நினைச்சு பார்த்து மனசை போட்டு குழப்பிக்காதீங்கம்மா. என்னதான் இருந்தாலும் நட்ராஜ் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சொந்தம் இல்லையா? நீங்க அவசரப்பட்டு வார்த்தை எதையும் விட்டுறாதீங்கம்மா. அவங்களெல்லாம் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கே ச்சே. அன்னைக்கு துரை மகனுக்கு நம்ம திவ்யாவா பேசி இருந்தோம். கல்யாணமும் பாதியில நின்னு போச்சு. அன்னைக்கே ஒழிஞ்சு போச்சு சனி. என்ன இத்தோட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு விட்டுட்டு நமக்கு சமமான குடும்பத்தை பார்த்து திவ்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். என் மகளுக்கு அறிவு இல்லையா, அழகு இல்லையா, படிப்பு இல்லையா? எதுக்கு இந்த சாக்கடையில போய் விழுந்து ஏன் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும்? ஏதோ பாவப்பட்ட குடும்பமா இருக்காங்களே, ஏழையா இருக்காங்களே, சோத்துக்கு இல்லாம இருக்காங்களே, நம்மளால அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கட்டும், அந்த குடும்பம் பழிச்சு போகட்டும்னு நினைச்சு என் பொண்ணு வாழ்க்கையை நானே நாசம் பண்ணிட்டேன். காசு இல்ல, பணம் இல்ல, அடுத்த வேளை சோறு இல்ல, அதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனா அறிவு கூட இல்லாமல போயிடு அவங்களுக்கு. குப்பையில இருந்த மனுஷனை தூக்கி கோபுரத்துல கொண்டு போய் உட்கார வைக்கணும்னு நினைச்சேன் பாரு, அது ஏன் தப்புதான். வாங்க மாப்பிள்ள, உங்க அப்பா பேர்ல இருக்கிற கடையை நான் வாங்கியிருக்கேன், வந்து உட்காந்து பாத்துக்கங்கன்னு சொன்னா அது அவங்களுக்கு கௌரவ குறைச்சலாம். ஆனா இப்போ அவங்களே அந்த கடையை வாங்குறதா இருக்காங்களாம். அம்மா என்னம்மா சொல்றீங்க? ஆமா, அன்னைக்கு ஒரு ஆள் வந்து கடையை பேசி அட்வான்ஸ் கொடுத்தான் பாரு, அது அவங்களுக்கு தானா? பாத்தியா கூத்த? மேல போப்பான்னு நாம ஏத்தி விட்டா மேல ஏறி அவங்க நம்ம தலையிலேயே ஆணி அடிக்கிறாங்களாம். இப்ப அவர் அந்த கடையை உட்காந்து பாக்குறதுல தப்பு இல்லையா? அப்படி என்னதான் வீம்போ தெரியல. இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்குமா? இப்படி ஒரு விஷயத்த இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. ஆக்சுவலா உங்களுக்கு என்னதான் பிரச்சனையா? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? நாம தான் பிரச்சனை. நாம நல்லா இருக்க கூடாது, அவங்கள மாதிரியே ஓட்டாண்டியா இருக்கணும். சோத்துக்கு பிச்சை எடுக்கணும், வீடு வீடா போய் பாத்திரம் கழுவணும். அப்படியே நாமளே இருந்துட்டா அவங்களுக்கு குழுகுழுன்னு இருக்கும். அப்படி இருந்துட்டோன்னு வெய்யே, அவங்களும் நம்மள சேர்த்துக்குவாங்க. எவ்வளவு ஒரு குரூர புத்தி பாரு. ஏன் திவ்யா, நீங்க முடியாதுன்னு சொன்ன கடையே நாங்க எடுத்து அது மேலேயே உட்காந்துருக்கோம். இப்ப நீ வெளியே போ அப்படின்னு உன்னை வெளியே அனுப்புற அளவுக்கு மாப்பிள்ள பேசினார் பத்தியா? மா சும்மா திரும்ப திரும்ப அந்த ஆளு உங்க மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. இனிமே அந்த ஆளு உங்க மாப்பிளையும் இல்ல, ஒரு மண்ண கட்டியும் இல்ல. ஏய் திவ்யா, என்ன நீ இந்த மாதிரி எல்லாம் பேசாத. சண்டையில பேசுற பேச்செல்லாம் பெருசுபடுத்த கூடாது. இதெல்லாம் தப்புமா. நீ சும்மா இரு நிம்மி. உனக்கு என்ன தெரியும்? அவருக்கு என்ன எப்படி எல்லாம் பேசினார் தெரியுமா? நான் வந்து அவர் கால்ல விழணுமா, அவங்க அம்மா கால்லயும் விழணுமா, அப்படி எல்லார் கால்லயும் விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் அவர் என்ன சேர்த்துக்கு வரான். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை என்ன வாழ தயாரா இல்ல. அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையும் இல்ல. திவ்யா
அதுக்கு நான் பேசாம செத்தே போயிடலாம். அத அன்னைக்கு கூட சாரிங்க சாரி சொல்லலாம் தான் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. ஏங்க நீங்க வேற சும்மா இருங்க, இந்த நேரத்துல எதையாவது சொல்லிக்கிட்டு. இல்ல நிமி, அது வந்து சரி விட்டுரு, நீ சொல்றதான் கரெக்ட். நீ திவ்யாவை சமாதானப்படுத்து. மாப்பிள்ள அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சு இல்ல, சொல்லுங்க. இல்லைங்க வேண்டாம் விட்டுருங்க. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? இல்லைங்க எப்பவுமே பேசிட்டு இருக்கப்ப அவங்க அம்மா கூட சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ம நடராஜ் கூட 2-3 தடவை சொல்லியிருக்காரு. திவ்யாவோட அம்மா வந்து எங்க அம்மா கிட்ட முந்தானே ஏந்தி, சுந்தரி அம்மா நீங்க தான் என் பொண்ணுக்கு வாழ்க்கை பிச்சை போடணும், அப்பதான் என் பொண்ணு உயிரோட இருப்பா, இல்லனா நாங்க குடும்பத்தோட செத்து போயிருவோம் அப்படின்னு கேட்டீங்களாமே. அத கூட நான் அப்ப ஏதோ சும்மா பேச்சு வாக்குல சொல்றாங்கன்னு நினைச்சிட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது அது அவங்க அடிமனசு வரைக்கும் இருந்திருக்கு. அத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் அவங்க அப்படி பேசியிருக்காங்க. ச்சே, இவங்க இப்படி குரூரமா நடந்துப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, அப்படியே அவங்க உதவி பண்ணியிருந்தா கூட அதை சொல்லி காமிக்கிறதா? என்ன புத்தி அவங்களுக்கு? இங்க பாருங்க மாமா, நாங்க கேட்டோம்தான், இல்லன்னு சொல்லல. ஏன் இந்த உலகத்துல யாரும் அப்படி கேட்டதே இல்லையா? மனமேடையில ஒரு பொண்ணு கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னா எல்லா அப்பா அம்மாவும் அப்படிதான் கேட்பாங்க. எங்க அம்மா அவங்க கிட்ட அப்படிதான் கேட்டாங்க. அவங்க நல்லவங்க நினைச்சுதான் கேட்டாங்க. அந்த நேரத்துல போய் அவங்க யாரு என்ன, அவங்க மனசுல என்ன இருக்குன்னு எக்ஸாம் வச்சா பார்க்க முடியும்? ஏதோ பாக்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருக்காங்கன்னு நம்பி எனக்கு கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு மருமகளை அனுப்பி வச்சாங்க. எங்க அம்மா பண்ணது தப்பே கிடையாது. அவங்கள நம்பி மோசம் போயிட்டோம், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நாங்க மோசம் போறதுக்கு தயாரா இல்ல. அம்மா இப்ப சொல்ற கேட்டுக்கோங்கம்மா. இதுக்கப்புறம் எந்த காலத்திலயும் அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. எனக்கு இனிமே அவரு புருஷனே கிடையாது.